காலகட்டத்தை வந்து ஒரு திருமணம் நடத்துவதுன்றது, ஒரு சாதாரண நபர் வந்து ஒரு திருமணம் நடத்துவது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தரை வந்து நல்லா படிக்க வைக்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட கடன் பிரச்சனை தீர்க்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் லைஃப் லாங் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 100% வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். நம்ம இதை வந்து எந்த ஒரு விமர்சனமும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம். அவரை வந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்று செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாய் வார்த்தையாக சொல்லியிருக்காரு. இதை அவர் ஃபாலோ பண்ணி இந்த செயலை வந்து வாய் வார்த்தையாக சொன்ன சொற்களை வந்து அவர் நிறைவேற்றிட்டாருன்னா உண்மையாக வந்து இது வரவேற்கத்தக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு குடும்பத்தோட கல்வி செலவுகள், அதாவது அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு நபர்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு இளைஞர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து தன் தங்கையோ தம்பியோ வந்து படிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க தங்கையோ தம்பிங்களோ யாரோ படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு செலவு எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா, அதாவது விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் யாரும் வந்து திருமணம் ஆக வேண்டிய நிலைமையில இருந்தால் திருமண செலவை மொத்தத்தையுமே வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு தலைமை பொறுப்பில், அதாவது குடும்ப தலைவரோ அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்க ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்ப நபர் வந்து இறந்து போகிறதால அவர் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து சுமந்து போயிருப்பார் இல்லையா? ஸோ அவர் இல்லாத குறையை வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏற்றுக்கிறேன். ஸோ அந்த திருமண செலவு, கல்வி செலவு, உங்களுடைய கடன், அந்த பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆப்வியஸாக அந்த குடும்பத்தில் இருந்த இறந்து போன நபர் இருந்தால் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து கம்பல்சரி அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அந்த காசு எடுத்து வந்து குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வந்திருப்பார். ஸோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இது வந்து அந்த உயிருக்கு வந்து நஷ்ட ஈடான்னு கேட்டால் அதை யாராலும் தர முடியாது. பட் அந்த குடும்பத்துக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா